உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, கட்டுனா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் விடாபடியாக இருந்திருக்காரு. அதாவது ஒரு இடத்துக்கு பெண்ணு பார்க்க போன இளைஞன் அந்த வீட்டில் அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே மெய் மறந்து போயிருக்காரு. அப்பா அம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ணனா இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை பிடிவாதமாக இருக்கிறத அந்த பெண் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த மாப்பிள்ளை கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த மாப்பிள்ளை சர்வ நாடியும் ஒடுங்கி போயிட்டு அந்த பெண் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி திகைத்த சம்பவத்தை பற்றி தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முடியாக பாருங்கள். உண்மையாலுமே அந்த பெண்ணை நீங்கள் பாராட்டுவீங்க. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துண்டைக்கானும் துணியக்கானும் ஓடுற அளவுக்கு இந்த பெண் அப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருவ கேலிகளை சந்திக்காத மனிதர்கள் யாராவது இருப்பார்களா? குழந்தை பிறந்த உடனே நிறத்தை வச்சு குழந்தை ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு சின்னதா இருந்தா கண்ணு ஏமா சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு கொஞ்சம் பெருசா இருந்தா போதும் உடனே முட்டைக்கண்ணி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்ணு கொஞ்சம் எங்கேயாவது சாயலா இருந்துச்சுன்னா இவ வானக்கண்ணி ஒன்றரை கண்ணின்னு சொல்லி அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைய உருவ கேலி பண்ற உலகம் நம்ம உலகம். பருவ பெண்ணை பார்த்து இந்த பெண் கலராவே இல்ல, மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, முகமெல்லாம் முகப்பருவா இருக்கிறது என்று அந்த பெண்ணை குறை சொல்லும் சமூகம் நம்முடையது. கல்யாணத்திற்கு தயாராகும் எத்தனையோ பெண்கள் பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டாரால் எத்தனை டைம் உருவக்கேலி செய்யப்படுகிறாள் தெரியுமா? என்னை பொறுத்தவரையில் பெண் பார்க்கும் படலுமே உருவக்கேலியை மையமாக கொண்டதுதான். பெண்ணிற்கு இந்த அளவிற்கு முடி இருக்க வேண்டும், கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், பெண் நல்லா ஒல்லியா இருக்கணும், நல்ல வெள்ளை நிறமா இருக்கணும், ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பிறக்கிற வாரிசும் நல்ல சிகப்பா பிறப்பானா. இப்படி அந்த பெண்ணை உருவக்கேலி வச்சுதான் அந்த பெண் பார்க்கும் படலுமே தொடங்குகிறது. ஆனால் யாரும் பெண் நல்ல குணவதியாக இருக்க வேண்டும், தனது குடும்பத்தோடு ஒன்றி போவலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அலுவலகத்தில் வரவேற்பு அறையில் வேலைக்கு சேர்வதற்கு கூட அழகு என அவர்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட வரையறைக்குள் வந்தால் மட்டுமே அந்த வேலை கிடைக்கும். நல்ல திறமையாக படிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் நல்ல வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் காதல் என்ற போர்வையில் காதலனால் ஆசிட் வீச்சின் பிறகு அந்த பெண் தன்னம்பிக்கை குறைகிறாள். அதற்கு முக்கிய காரணம் நாம் எல்லோரும் அந்த பெண்ணின் மனசையும் திறமையும் பார்ப்பதில்லை, அந்த பெண்ணோட முகத்தை மட்டும் பார்க்கிறோம். ஐயா என்ன அந்த பெண்ணோட மூஞ்சி அகோரமா இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணை பேசியே அந்த பெண்ணுக்கு தன்னம்பிக்கை குறைச்சிடறோம். டிவியில் வரும் விளம்பரத்தில் கூட அழகை மையப்படுத்திய விளம்பரம் மட்டுமே அதிகமாக பரப்பப்படுகிறது. அதற்கு காரணம் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மனிதர்களின் மனநிலையை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அழகை மட்டுமே இவங்க பார்ப்பாங்க, உள்ளத்தை பார்க்க மாட்டாங்க. அதனால அழகுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளம்பரம் கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு அழகை மையப்படுத்தி விளம்பரம் தராங்க. எந்த விளம்பரத்திலாவது உள்ளத்தை அழகுபடுத்துவது அப்படின்னு சொல்லி விளம்பரம் தராங்களா? முடியாது. காரணம் என்னன்னா எந்த ஒரு உள்ளத்தையும் அவங்களால மாற்ற முடியாது. அவங்கவுங்க உள்ளத்தை எப்படி வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்க வாழ்க்கை அமையும். அதனால அவங்களால முடியாது. ஒரே வாரத்தில் வெள்ளையாகி விடலாம், உங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு நாங்கள் உத்தரவாதம், உடல் எடை குறைக்க எங்களை அணுகுங்கள், முகப்பருவை ஒரே இரவில் நாங்கள் நீக்குவோம் என எத்தனை விளம்பரங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் அப்படி சொல்றதுக்கு யார் காரணம்னா எல்லாமே நம்ம தாங்க. நம்ம யாரையுமே உள்ளத்தை வச்சு அவங்க எடை போட மாட்டோம், அவங்க அழகை வச்சு புறத்தோட்டத்தை வச்சு தான் எடை போடுறோம். அதை மையமா வச்சுதான் அவங்க நம்மளை வளைச்சி போட்டு அடிமைப்படுத்திடுறாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை புதிய முடி வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமான தேகம் உடையவருக்கு ஏற்படும். எனவே முடி வளர்ச்சி எண்ணெய், ஷாம்பு என வாங்கி தேய்ப்பதை விட நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாவே போதும். ஆனா நம்மள யாரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றாங்க? யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஸ்ட்ரைட்டா எண்ணெய் தடவணும், முடி நல்லா வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறமே தவிர ஆரோக்கியமான உணவை தேடி நம்ம என்னைக்கும் போறது கிடையாது. இதையும் அவங்க மையமா வச்சு நம்மளை அடிமைப்படுத்திடுறாங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு மாசமும் புதுசா தோல் உருவாகும். அதனால நீங்க சிகிச்சை எடுத்தாலும் எடுக்கலனாலும் உங்க உடம்புல ஏற்பட்ட தழும்பு மறைஞ்சிடும். பரு என்பது உணவின் வெளிப்பாடு மற்றும் ஹார்மோனின் வெளிப்பாடாகும். அதை சரி செஞ்சாலே அந்த முகப்பரு போயிடும். ஆனா இயற்கை முறையில இதெல்லாம் குணமாவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அதுக்கு நம்ம டைம் கொடுக்காம நாளைக்கே சரியாயிடுன்னு சொல்லி இந்த கார்ப்பரேட் நிறுவன பொருளை வாங்கி யூஸ் பண்றோம். அந்த பொருட்களை பயன்படுத்துறதால அதனால ஏற்படுற பக்க விளைவுகளை சரி செய்யறதுக்கு மேலும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்து பொருளை நம்ம நாடி போறோம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்மளுடைய மனநிலைமை தாங்க. நம்ம யாருமே உள்ளத்தை பார்க்காம அழகை மட்டும் பார்க்கறதால இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய விளம்பரப்படுத்தி நம்மளை அடிமைப்படுத்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என்னை பெண் பார்க்க வரும் பொழுது என் அழகை மட்டும் பார்த்தாங்க, என் மனசை யாரும் பார்க்கல. இயற்கையிலேயே நான் கொஞ்சம் அழகா இருப்பேன். என்னை பெண் பார்க்க வந்தவங்க என் மனசை பத்தி தெரிஞ்சுக்காம டக்குன்னு என்னை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லி ஒரே பிடிவாதான் நிக்கிறாராம். காரணம் என்னன்னா என்னுடைய அழகு மட்டுமே. உண்மையிலுமே நான் கொஞ்சம் கோவக்காரி, பிடிவாதக்காரி. எங்க வீட்டுல நான் ஒரே பெண்ணுங்கிறதால நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்க அம்மா வளர்த்தாங்க. அதனால நான் கொஞ்சம் பிடிவாதக்காரியா தான் வளர்ந்தேன். ஆனா இந்த குணம்லாம் அடுத்த வீட்டுக்கு செட் ஆகாது. அப்படி இருந்தும் வந்து பார்த்த ஒரே நாள்ல என்ன ஓகே சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய அழகு மட்டுமே அவங்க பார்த்தாங்க, என்னுடைய மனசை பார்க்கல. அதனால அந்த வரன் என்ன வேணான்னு சொல்லிட்டேன். அழகுங்கிறது நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு தான் வரும், ஆனா நல்ல மனசுங்கிறது நம்ம ஆயுள் முழுக்க நம்ம கூட தான் இருக்கும்.
அதனால வந்த உடனே ஒரே நாள்ல பார்த்து என் அழகை மட்டும் பார்த்து ஓகே சொல்றேன், இந்த பெண் பார்க்கும் படலத்தை நான் முழுசா வெறுக்கிறேன். அதற்கு பதிலா நான் நல்ல ஒரு பையனா தேர்ந்தெடுத்து நான் நல்லா பழகி என் மனசு அவன் மனசு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க பழகிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கு பேரு லவ்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல வேற எது சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வழிமுறை சிறந்ததா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். நான் எடுத்த முடிவு சரியா தவறான்னு சொல்லி உங்க கருத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தோழி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. உண்மையாலுமே இந்த இளம்பெண் சொல்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இதனுடைய உண்மையான தீர்ப்பை வியூவர்ஸ் ஆகிய நீங்க சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி இந்த பெண்ணுக்காக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.